மட்டக்களப்பு மாவட்டத்தை அடுத்த 5 வருடத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய பல திட்டங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு தேவையான அடித்தளங்களை நாங்கள் இப்பொழுது வடிவமைத்துக் கொண்டு வருகிறோம். Peace. மட்டக்களப்பு மாவட்டத்தை அடுத்த 5 வருடத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய பல திட்டங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு தேவையான அடித்தளங்களை நாங்கள் இப்பொழுது வடிவமைத்துக் கொண்டு வருகிறோம். நடைமுறை 2024 ஆண்டும் 25ஆம் ஆண்டு நடுப்பதியும் ஒரு தேர்தல் ஆண்டாக இருக்க போகிறது. அதிலே எங்களுடைய பலத்தையும் மக்களுடைய ஆணையை நாங்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதை உணர்ந்து மக்கள் ஆணையை மிக சரியாக செலுத்த வேண்டும். அந்த ஆணையின் பால் வருகிற தலைவர்களோடு இணைந்து எங்களுடைய கிராமங்களை நாங்கள் விரைவாக கட்டியெழுப்ப வேண்டும். சூழலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாடசாலையை நாங்கள் கட்டியமைக்கிறோம். இல்லை, இது இங்கு மாத்திரமல்ல, பல பகுதியில் இருக்கிறது. உங்களுடைய வேலைகளுடைய கனதியும் நிதி பாய்ச்சலுடைய தேவையும் என்பது மிக மிக அதிகம் என்பதை என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு நாங்கள் எதிர்காலத்திலே செயல்படுவோம். பாடசாலையுடைய அதிபருடைய செயல்பாடுதான் இந்த கிராமத்தினுடைய எதிர்காலம் என்பார்கள். அவர்தான் கிராமத்தின் தலைவர். நாங்கள் கிராம செயல்பாட்டுக்காக பல தலைவர்கள் இருந்தாலும் கூட கல்வி எந்த அளவுக்கு மாற்றப்படுகிறோ அந்த மாற்றம் தான் நிச்சயமாக மாற்றத்தை உலகளாவிய அளவில் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படியில் நீங்கள் உயர்வாக சிந்திக்கிற பொழுதோ அரசியலும் உங்களுக்கு உதவி செய்கிற பொழுது மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிந்தனை ரீதியான மாற்றத்தோடு செயலாற்றுவதற்கு இல்லை கிராமங்கள் சிந்திக்க வேண்டும். இங்கு வந்துகிற அமைப்புகள் தலைவர்கள் எல்லோரும் என்னை அழைத்து கௌரவித்தமைக்கும் இந்த கிராமத்துடைய நிலைமைகள் எடுத்து சொன்னமைக்கும் பாடசாலையை தற்போது நிலைமை சொன்னதற்கான நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.